இன்னைக்கு வீடியோவில் நமக்கு ரீசெண்டாக வந்த ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் பெங்களூர்லேருந்து அவங்க பாப்பா பர்த்டேக்கு ஸ்கூலில் கொடுக்கறதுக்காக 50 பிஸ்கெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே 10 பீசஸ் ப்ரௌனி பாக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லாங் டிஸ்டன்ஸில் போகிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பிஸ்கெட் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் நமக்கு பக்கத்தில் எங்கேயாவது நம்ம கொரியர் போட்டாலே அது டேமேஜ் ஆகி தான் போகுது. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்மளை நம்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்லேயே பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். பட் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குறப்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி யூடியூப்பில் சஜஷன் பார்த்து இந்த ஃப்ளவர் ஷேப் குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சூப்பராக வந்திருந்ததுங்க. பட் இதில் ஒரு கான்சிக்வன்ஸ் நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது முடிக்கவே எனக்கு 2 hours மேலே ஆச்சுங்க. நல்லவேளை நான் நாள் நைட்லேருந்தே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட் டே எனக்கு ப்ரௌனிக்கும் இந்த பேக்கிங்க்கும் கரெக்டாக வந்துருச்சு. நான் டிஸ்பேச் பண்ணுற அன்றைக்கே பிஸ்கெட் ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நான் பேக்கிங் பண்ணுறப்பவே ஒவ்வொரு லேயர் பிஸ்கெட் வைக்கிறப்போ பபிள் ராப் வச்சுருந்தேங்க. பிகாஸ் நம்ம கொரியர் நம்பவே முடியாது. கஸ்டமரையுமே சேஃபாக ரீச் ஆகி ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. 1-2 பிஸ்கெட் மட்டும் உடஞ்சிருந்ததாக சொன்னாங்க. உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.